ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. രണ്ട് കരങ്ങളും ഉയർത്തിപ്പിടിയുங்கள். രണ്ട് കരങ്ങളും 100 பேரு கேட்க சப்தமா வாய் திறந்து ஸ்துதிக்க வேண்டும். அனைவரும் வாய் திறந்து ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா 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 ஸ்துதிக்கட்டு ஸ்துதிக்கட்டு ஸ்துதிக்கட்டு. பச்சாது பத்தாது. வாய் திறந்து வாய் திறந்து கொஞ்சம் கூட சப்தமா. പരിശുദ്ധാവി ഇറങ്ങി വരട്ടെ. പ്രൈസ് ദി ലോർഡ്. அமைதியாக அமர்ந்து கொள்ளுவோம். அமர்ந்து கொள்ளுவோம். Praise the Lord. Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? உணவு எப்படி இருந்தது? என்ன உணவு சாப்பிட்டாரு? புலாவு. அப்புறம் முட்டையோ? அது எனக்கு கொடுத்தில்ல. ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு. எக்கு கிடைத்தது. ஓகே. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47:1. திருப்பாடல் 47 முட்டை. நல்ல குரல் வந்தது. நாளைக்கு முட்டை தேவை. பிரைஸ் தி லார்ட். மைக்கு ரெடி. ஹல்லேலூயா. காலையில் நான் கொடுத்த செய்தி என்னதான்? தூய ஆவி வரும்போது நிகழ்வது நடப்பது எது அதனை குறித்து. பெந்தகோஸ்தா பெருவிழாவுக்கு முன்னாடி சீடர்கள் பயத்தோடு இருந்தது. ஆனால் பெந்தகோஸ்தா பெருவிழா அந்த நாளிலிருந்து அவர்களுக்கு நிறைய சேஞ்ச் வந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தா பெருவிழா நாள் ஸ்லீடர்களுக்கு முதலாக கிடைத்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளாலே இருந்த பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தார். தூய ஆவி வரும்போது நமக்குள் இருக்கும் பயம் விட்டு போயிடும். பயம் இருந்தால் அது தீமை, அது நன்மை அல்ல. பயம் இருந்தால் தூய ஆவியின் அபிஷேகம் நடைபெறாது. அதனால் பயத்திலிருந்து விடுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்குள்ளால் இருக்கும் முதல் பயம் என்னதா சொல்லியது? என்ன பயம்? நோயை குறித்து பயம். ஆனால் நோயை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. எதனால்? அந்த நோயிலிருந்தும் விடுதலை தர யாரால் முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காயப்படுத்தினவர் யாரு? ஆனால் கற்றுப்போடுபவன், அடித்தால் யாரு? அதனால் இன்னைக்கு ஆராதனை வேளையில் நிறைய அற்புதம் இங்கே நடைபெறும். ஹல்லேலூயா. இரண்டாவது பயம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள் வரும்போது அதை குறித்து பயம். எப்படி ஆயிடும்? சில மனிதர்கள் தகர்வுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்போது, வேலையிலே தகர்வுகள், பிஸ்னஸிலே தகர்வுகள், ஃபேக்டரியிலே தகர்வுகள்,
விவசாயத்தில் தகர்வுகள், பொருளாதார தகர்வுகள், வட்டிக்கு பணம் வாங்கியது திருப்பி கொடுக்க முடியாது. இவ்வாறு பிரச்சனைகள் வரும்போது மக்கள் என்ன செய்திடும்? சில மக்கள் தப்பி ஓடிவிடும். சில மக்கள் தற்கொலை செய்திடும். சில மக்கள் மந்திரவாதிகளிடம் போயிடும். சில மக்கள் மந்திர தந்திர தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திடும். சில மக்கள் டாஸ்மாக் கடையிலேறி குடிப்பழக்கத்தோடு இருக்கும். 2 மாதம் முன்னாடி நான் சாலக்குடி டிவைன் செல்லில் செய்தி கொடுக்க காரில் போயிட்டு இருந்தார். ஒரு இடத்தில் வந்த வேளையில் பெரிய ஒரு ஃப்ளெக்ஸு பார்த்தான். அதுக்கு டோப்பில் குறித்து வைத்திருக்கு கண்ணீர் அஞ்சலி. தமிழ் அப்படிதான். ஓகே, பார்த்தபோது 4 ஃபோட்டோஸு, கணவன், மனைவி, அப்பா, அம்மா, 2 பசங்கள். டிரைவரிடம் கேட்டார், என்னடா ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இறந்து போயிட்டு அந்த ஃப்ளெக்ஸு தான் என்ன நடந்தது ஃபாதர் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்னடா ஃபாதர், டிவியில் நியூஸ் வந்தது, பத்திரிக்கையில் நியூஸ் வந்தது, என்ன நடந்தது? டிரைவர் சொல்லி, ஃபாதர், அந்த கணவன் மனைவி 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சிங் வேலை செய்துட்டு இருந்தார். ஆசிரியர்கள். அவர்களுக்கு ஏதோ பொருளாதார தகர்வு வந்தது, கடன் பிரச்சனை இருந்தது. 2 பசங்களுக்கு, முதல் குழந்தை 8 வயது, 2வது குழந்தை 6 வயது. 2 குழந்தைகளுக்கும் பாய்சன் கொடுத்து கொலை செய்தார். அப்புறம் 2 பேரும், கணவனும் மனைவியும், பாய்சன் எடுத்து தற்கொலை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தற்கொலையில் அபிஷேகம் இருக்கா? இல்லை. டாஸ்மாக் கடையில் அபிஷேகம் இருக்குமா? ஆனால் பிரச்சனை வந்தால் சொன்னால் போதும், இங்கே டாஸ்மாக் கடையில் ஓடி போயிடு. மந்திரவாதிகளிடம் ஆசீர்வாதம் வருமா? தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்தால் ஆசீர்வாதம் வருமா? தப்பி ஓடி செந்திடும் இடங்களில் ஆசீர்வாதம் வருமா? எங்குமே வராது. உண்மையா? தப்பியோடி செந்திடும் இடங்களில் ஆசீர்வாதம் இல்லை, தற்கொலையில் ஆசீர்வாதம் இல்லை, மந்திரவாதிகளிடம் ஆசீர்வாதம் இல்லை, தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்து நடந்தால் ஆசீர்வாதம் இல்லை, டாஸ்மாக் கடையிலேறி குடிப்பழக்கத்தோடு இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. எங்கேதான் ஆசீர்வாதம்? பைபிள் கற்றுத்தருகிறது. இவ்வாறு பிரச்சனைகள் வரும்போது இப்படி செய்வது விவிலியத்திற்கு எதிர். பைபிள் கற்றுத்தருகிறது. ஓசியா ஆகமம் அதிகாரம் 7 வசனம் 14. ஓசியா 7:14. தங்கள் உள்ளத்தில் இருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை, அதற்கு மாறாக படுக்கையில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே. நீங்க மைக்கில் வாசித்திரு, அதை ஆன் பண்ணி வச்சிரு. அந்த மைக் ஆன் பண்ணி கொடுத்துரு. ஓகே ஓகே. தங்களையே திராட்சை ரசத்திற்காகவும் முதல் ஸ்டார்டிங்கில் இருந்து தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை, அதற்கு மாறாக படுக்கையில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். இவ்வாறு பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் என்னை நோக்கி கூக்குரல் இடவில்லை, என்னை நோக்கி ஜெபிப்பதில்லை. எசப்பா, ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தகர்வுகள் வரும்போது நமக்குள்ளாலே
பயம் வரும். விவிலியத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டி தரலாம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 27. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 27. பவுலை பிடித்து அரெஸ்ட் பண்ணி கப்பல் வழியாக ரோமாயிலுக்கு கூட்டி போகும்போது பெரிய புயல் காற்று வந்தது. ஃபுல்லாக இருள் வந்தது. பெரிய புயல் காற்று. கப்பலில் பணி செய்திருந்த மக்கள் பயந்துட்டு இருந்தார்கள். பயணம் செய்திரு எல்லோரும் பயந்துட்டு இருந்தார்கள். எதனால்? இந்த கப்பல் உடைந்து போயிடும், அனைவரும் இறந்து போயிடும். எல்லோரும் பயத்துட்டு இருந்தார்கள். அந்த வேளையில் அந்த பணியாளர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கப்பலில் இருந்த லெகேஜ் எல்லாமே தூக்கி எடுத்து அந்த கடலுக்குள்ளாலே போட்டான். ஆனாலும் புயல் காற்று வந்துட்டு இருந்தார். இந்த கப்பல் மீது அடித்து கொண்டிருந்தார். எல்லோரும் பயந்துட்டு இருக்கும்போது வானதுதர் வந்து பவுலிடம் முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார். 24வது வசனம். பவுலே அஞ்சாதீர், பவுலே அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும், உன்னோடு கூட கப்பலில் பயணிக்கிற அனைவரையும் கடவுள் உம் பொருட்டு காப்பாற்ற போகிறார். பவுலே, இந்த புயல் காற்றை கண்டு நீ பயப்படாதே, அஞ்சாதே. நீ ரோமாயில் எத்திடும், சீசருக்கு முன்னாடி நின்றுடும். உன்னோடு சேர்ந்து பயணம் செய்திடும் எல்லோரும் அவரும் காப்பாற்றப்பட போகிறார்கள். அஞ்சாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பெரிய தகர்வு வந்த வேளையில் கடவுள் சொன்ன மெசேஜ், அஞ்சாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. எதனால்? நான் உன்னோடு இருக்கிறேன், இருப்பேன். ஆனால் அன்பாளர்கள், இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு கடவுள் கொடுத்திருந்த முக்கியமான ஒரு வெளிப்பாடு, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தகர்வுகள் இருந்தாலும் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதனால்? இந்த தகர்வுகளில் விடுதலை தர யாரால் முடியும்? யாரால் முடியும்? கடவுளால் மட்டும் முடியும். முக்கியமான ஒரு வசனம் எசையா 43:2. எசையா 43:2. 43:2 வாசிப்போம். இவர் வாசிக்கிட்டு, நீங்க யாருமே வாசிக்கണ്ട. நீர்நிலைகளில் வழியாக நீ செல்லும் போதும், எது வழியாக செல்லும் போதும்? நீர்நிலைகள் வழியாக, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது, ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டார். அவர் உன்னை மூழ்கடிக்க மாட்டார். தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்க மாட்டார். சுட்டெரிக்க மாட்டார். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. நெருப்பு உன்மீது பற்றி எரியாது. உனக்கு எதுவுமே வராது. நீர் மீது நடை வரும்போது எதுவுமே வராது. நெருப்பு மீது நடக்கும் போது எதுவுமே வராது. எதனால்? நான் உன்னோடு இருப்பேன். Praise the Lord. Hallelujah. 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 விவசாயத்தில் தகர்வுகள் இருக்கும் மக்கள், அவருடைய வருமானம் விவசாயத்தில் கிடைக்கும் வருமானம். பிசினஸ் செய்திரு மக்கள், ஃபேக்டரி வைத்திரு மக்கள், உங்களுடைய வருமானம் எது வழியாக? அந்த பிசினஸ் வழியாக, அந்த ஃபேக்டரி வழியாக. இந்த நிலைகள் எல்லாம் தகர்வுகள் இருந்தாலும் நீங்க அஞ்சாதே, பயப்படாதே. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை எனக்கு தெரியும், பேரு அலெக்ஸ் ஸ்கரியா. கேரளாவில் இருக்கும் மனிதன். அந்த மனிதன் தமிழகத்தில் பெரிய ஒரு இடம் வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரி வைத்தான். ஆனால் நிறைய மக்கள் அவனுக்கு எதிராக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். அதனால் அந்த ஃபேக்டரி
நல்லபடி போகாது, ஸ்டாப் பண்ண வேண்டி வந்தது. ஆனால் கேஸுக்கு போயிட்டு கேஸில் அவனுக்கு வெற்றி வந்தது. ஆனாலும் ஊர் மக்கள் அவனுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தார், தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணாது, ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஒரு நாள் என்னிடம் அழுது வந்தார், ஃபாதர் பெரிய ஃபேக்டரி வைத்திருக்கு, ஆனால் எதுவுமே செய்ய முடியாது, ஊர் மக்கள் எல்லோருமே எனக்கு எதிர். அதனால் ஃபாதர் எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், ஃபாதர் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஃபாதர் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னால் தெரியுமா? நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீ ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு நீ வேலை செய்திரு. ஏழையான உன்னை உனக்கு மீட்பு தர கடவுளுக்கு 1 மினிட் போதும். சிகராக் 11:21. சிகராக்கு 11:21 வாசிப்போம். சிகராக்கு 11:21. பாவிகளின் செயல்களை கண்டு வியப்படையாதே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். கவனியுங்கள், ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள், உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடி பொழுதில் ஏழையாரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது. Praise the Lord. Praise the Lord. ஒரு முறை கூட செகண்ட் சென்டென்ஸ் இருந்து வாசிப்போம். உன் உழைப்பில் நிலைத்திரு, நொடி பொழுதில் ஏழையாரை. அதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் இப்படி இருக்கும். பாவிகளின் செயல்களை கண்டு வியப்படையாதே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். உன் உழைப்பில் நிலைத்திரு, நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது. Praise the Lord. சில மக்கள் சொல்லும், ஃபாதர் நான் சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கு, நான் ஜெபிச்சுட்டே இருக்கு, நான் பாவ சங்கீதம் செய்துட்டே இருக்கு, நான் பைபிள் வாசித்துட்டே இருக்கு, நான் அருளாலயத்திலும் தியானத்திற்கு போயிட்டே இருக்கு, சாலக்குடியிலும் தியானத்திற்கு போயிட்டே இருக்கு. ஃபாதர் இவ்வாறு எல்லாமே செய்துட்டு இருக்கும், எனக்கு நிறைய தகர்வுகள். ஆனால் ஃபுல்லாக குடிப்பழக்கத்தோடு இருக்கும் அவனுக்கு, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கும் அவனுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்படித்தானே அண்ணா? தானே? இதுதான் மக்களுடைய டவுட். ஃபாதர் சர்ச்சுக்கு போகாதவர்கள், தியானத்திற்கு போகாதவர்கள், பாவ சங்கீதம் செய்யாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், பைபிள் வாசிக்காதவர்கள், நான் எப்பொழுதுமே பைபிள் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய ஃபேமிலியில் பிரச்சனை, அவருடைய ஃபேமிலியில் சொல்லு பிரச்சனை இல்லை. மக்கள் கேட்டுட்டு ஏன் நீ அருளாயத்தில் போயிட்டே இருக்கு? உடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தானே. பாரு, என்னை பாரு, நான் அருள் ஆலயத்தில் போகாது, நான் சர்ச்சுக்கு போகாது, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால் பைபிள் என்ன சொல்லுவது? பாவிகளின் செயலை கண்டு வியப்படையாதே, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். என்ன தகர்வு இருந்தாலும் நீ ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு உன் உழைப்பில் நிலைத்திரு. நீ வேலை செய்திரு, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு. எதனால்? இந்த தகர்வு இருந்து உனக்கு விடுதலை தர கடவுளால் முடியும். 1 மினிட் போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிப்போம். உன் உழைப்பில் நிலைத்திரு, நொடி பொழுதில் ஏழையரை. அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட் என்னதா? நொடி பொழுது. ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் உங்களுக்கு 1 செகண்ட். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக வேணும். ஃபேமிலி ப்ரேயர் ஜெபமாலை படித்து அதுக்கு இறுதியில் 7 தடவை விசுவாச பிரமாண ஜெபம், நம்பிக்கை ஜெபம் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஏசாயா அதிகாரம் 45 முதல் 8 வசனங்கள் வாசிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக உனக்கு இந்த பிரச்சனை விடுதலை வரும். அலெக்ஸ் கரையா ஜெபித்து கொண்டிருந்தார். அன்பர்களே, கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். எப்படி தெரியுமா? இவ்வாறு ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள்
ஒரு மனிதன் வந்து அவனுடைய அந்த ஃபேக்டரி வாங்கிட்டு இப்பொழுது அலெக்ஸ் கரியாக்கி பொருளாதார தகர்வுகள் எதுவுமே இல்லை. பொருளாதார தகர்வுகள் இருந்தால், இடத்தில் தகர்வுகள் இருந்தால், விவசாயத்தில் தகர்வுகள் இருந்தால், வேலையில் தகர்வுகள் இருந்தால், பிசினஸில் தகர்வுகள் இருந்தால், ஃபேக்டரியில் தகர்வுகள் இருந்தால் அதை பற்றி நீங்கள் அழ வேண்டாம். கடவுளால் உங்களுக்கு விடுதலை தர முடியும். அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீ வேலை செய்ய வேண்டும். நீ தப்பி ஓடி விட வேண்டாம். நீ தற்கொலை செய்ய வேண்டாம். நீ மந்திரவாதிகளை போக வேண்டாம். மந்திர தந்திர வைக்க வேண்டாம். தாயத்து காப்புகாரி கட்டி வைத்து நடக்க வேண்டாம். நீ டாஸ்மாக் கடையிலேறி குடிப்பழக்கத்தோடு இருக்க வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, யோபுக்கு நிறைய பொருளாதார தகர்வு இருந்து தானே செல்வங்கள் எல்லாமே இழந்து போயிட்டு. யோபு கரத்தில் கயிறெடுத்ததா தற்கொலை பண்ணுவதற்காக? யோபு பாய்சன் போட்டில் கரத்தில் எடுத்ததா? யோபு மந்திரவாதிகளிடம் போயதா? தாயத்து காப்புகரை கட்டி வைத்து நடந்ததா? யோபு டாஸ்மாக் கடையில் குடிப்பழக்கத்தோடு இருந்ததா? யோபு என்ன செய்தார்? யோபு 1:20-22 வரைக்கும், யோபு அதிகாரம் 1 வசனம் 20-22 வரைக்கும், யோபு 1:20-22 வரைக்கும் வாசிப்போம். யோபு எழுந்தார், ஆடுகளை நீங்க வாசித்த நீங்க 1:20. யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார், பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியாய் நான் வந்தேன். அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்தார்? யோபு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருந்தார். யோபுடைய பிள்ளைகள் எல்லாமே இறந்து போயிட்டு. யோபு தற்கொலை பண்ணியதா? இல்ல. டாஸ்மாக் கடையில் போயதா? மந்திரவாதிகளும் போய்தான். யோபு உடலில் ஃபுல்லா புண்ணாயிற்று, நோய் வந்தது. யோபு தற்கொலை செய்ததா? டாஸ்மாக் கடையில் போயதா? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து யோபு ஜெபித்து கொண்டிருந்தான். அப்பொழுது கடவுள் எல்லாமே அவனுக்கு திருப்பி கொடுத்தார். வாழ்க்கையிலே தகர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவல்லை. பிரைஸ் தி லார்ட். தகர்வுகள் வாழ்க்கையிலே முடிவல்லை. It is not an end of our life, it is a beginning. தகர்வுகள் முடிவல்லை, தகர்வுகள் beginning. ரோமையர் 8:18. ரோமையர் 8:18. 8:18. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. Praise the Lord. தகர்வுகள் முடிவல்லை. நாளைக்கு நமக்கு வரும் அபிஷேகம், அதை பார்க்கும்போது இது முடிவல்லை. இயேசுவுக்கு ஒரு குட் ஃப்ரைடே இருந்தது. Praise the Lord. ஆனால் அதுக்கப்புறம் இயேசுவுக்கு என்ன இருந்தது? இயேசுவுக்கு துன்பங்களின் அதுக்கப்புறம் என்ன இருந்தது? ஈஸ்டர். அதனால் தகர்வுகளோடு வரும் எவரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு உங்களுக்கு விடுதலை தர முடியும். 2 கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய தகர்வுகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகர்வுகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அபிஷேகம் செய்யும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா,
ഹല്ലേലൂയ. സ്തുതിക്കട്ടെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. 27 மக்களுக்கு பெரிய அபிஷேகம். தகரவோடு வந்த 27 மக்களுக்கு பெரிய அபிஷேகம், ஆசீர்வாதம். ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டு. பிரைஸ் தி லார்ட். முதல் பயம் நோயை குறித்து, இரண்டாவது பயம் தகர்வுகளை குறித்து, மூன்றாவது பயம் மரணத்தை குறித்து. நான் இறந்து போயிடும், இறந்து போய். இந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த பயம் இருக்கு, எனக்கு தெரியும். மரணம் உங்களுக்கு பயமா? போய் சொல்லக்கூடாது. நோ. நான் ரெடியா? ஓகே. இந்த டைம் கணவன் வீட்டில் இருக்கு, பசங்கள் வீட்டில் இருக்கு, அவரிடம் பேசிட்டு போதும். நிறைய மக்களுக்கு மரணத்தை, இறப்பை குறித்து உள்ளாலே பயம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு அப்பாவோட வீட்டுக்கு இந்த குருவானவராயிட்டு, அதுக்கு பிறகு நான் போயிட்டு அங்கே சென்றவளை அந்த அப்பா சொல்லி, குழந்தாய், மனிதன் இந்த உலகத்தில் மேக்சிமம் 70 வயது மட்டும் உயிரோடு வாழ வேண்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இருந்தால் அவரை ஷூட் பண்ணி கொலை செய்ய வேண்டும். ஏன் அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கு? எவ்வளவு உயிரோடு இருக்க, அது மனிதனுடைய திட்டம் அல்ல, கடவுளுடைய திட்டம். எதனால்? பாட்டி எத்தனை வயதாயிடுச்சு? 78. ஷூட் பண்ண வேண்டியது. இந்த அம்மா சிரிச்சிட்டே இருக்கு. அம்மாவுக்கு டவுட்டு, ஃபாதர் என்னிடம் சொல்லிடுமா? மேக்சிமம் 70 வயது மட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கு எத்தனை மக்களை நான் கொலை செய்ய வேண்டியது? 70 தாண்டியவர்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடியுங்கள். இப்போ யாருமே உயர்த்தாது. கீழே போடு, கீழே போடு. அப்போ அப்படி சொல்லக்கூடாது. இந்த அம்மா இப்படி இருக்கு. 70 முடிந்ததா? இந்த அம்மாவுக்கு முடிந்ததா? கரத்தை தூக்கியதில்லை. ஓ, இப்படி காட்டி, அம்மா இப்படி காட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அப்பா சொல்லி, டே, எதுக்காக 70க்கு அப்புறம் இருக்க வேண்டியது? எதுவுமே அவரால் செய்ய முடியாது, அதனால் கொலை செய்திடலாம். எதுவுமே நான் பேசாது. அப்புறம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த அப்பாவுடைய முதல் மகன் என்னை கூப்பிட்டு, ஃபாதர் சீக்கிரமாக வர வேண்டும், எர்ணாகுளம் லிசி ஹாஸ்பிட்டல், கொச்சி லிசி ஹாஸ்பிட்டல். எதுக்காக? அப்பா ஐசியூவில் இருக்கு. நான் அங்கே சென்ற போது, ஐசியூக்குள்ளால் சென்ற போது, இந்த அப்பா, ஃபாதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும். என்னப்பா? எனக்கு ஹார்ட் அட்டாக்கு வந்திருக்கு, டாக்டர் சொல்லியிருக்கு, நிறைய ப்ளோக், எதுவுமே செய்ய முடியாது, நான் இறந்து போயிடுன்னு சொல்லி, ஃபாதர் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபம் செய்தான். அப்புறம் கேட்டார், அப்பா வயது எத்தனை? 74 வயது மட்டும். 74 வயது மட்டும் தாங்க முடியாது, இறந்து போயிடுன்னு சொல்லி இருக்கு. நான் சொல்லியதில்லை. உண்மையை சொன்னால் 4 வருடத்திற்கு முன்னாடி அந்த அப்பாவை நான் ஷூட் பண்ணி கொலை செய்ய வேண்டியது. இதுதான் மனிதன். மரணத்தை குறித்து, இறப்பை குறித்து சொல்லும் போது அன்பார்களே, நமக்குள்ளாலே ஒரு பயம் வரும். அம்மா சொல்லி, எனக்கு பயம் இல்லை, நாளைக்கு எப்படி வரும் எனக்கு தெரியாது. இது மனிதனுடைய ஒரு பயம். சாணுக்குள் டிவினிட்டி சென்டரில் உதவி இயக்குனர் தந்தையாய் நான் வந்த நாட்களில் அங்கே ஒரு சிறப்பு தியான நோயாளிகளுக்காக வைத்தார். ஆயிரக்கணக்காக மக்கள் வந்தது. முதல் நாள் அந்த ஹாஸ்பிட்டல், அங்கே டிஸ்பென்சரி இருக்கும், வேலை செய்திருந்த சிஸ்டர் ஓடியது, ஃபாதர் கொஞ்சம் சீக்கிரமாக வர வேண்டும், அந்த ஒரு நோயாளிக்காக ஜெபிக்க வேண்டும், ரொம்ப சீரியஸ். நான் குதித்து அங்கே செல்லும்போது ஒரு இளைஞர்
23 years மட்டும், 23 வயது மட்டும் அவனுக்கு கேன்சரு. அவன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு கேன்சர் வந்தது. டாக்டர் சொல்லி எதுவுமே செய்ய முடியாது, அட்வான்ஸ்டு 4th stage. அவனுடைய தலை மீது கரத்தை வைத்து ஜெபித்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ சேஞ்ச் வந்தது. அப்புறம் நல்லபடி தியானம் நடந்தது. இறுதி நாள் தூயாவின் அபிஷேக ஆராதனை முடிந்து சாப்பிடுவதற்காக நான் உணவறை வந்து சாப்பிட்டு இருக்கும்போது மீண்டும் சிஸ்டர், ஃபாதர் சீக்கிரமாக வர வேண்டும், அந்த தம்பிக்கு அவஸ்தை கொடுக்க வேண்டும், அவன் உடனடியாக இறந்து பண்ணி டாக்டர் சொல்லி லாஸ்ட் டைம் குதித்து அங்கே செல்லும்போது நிறைய மக்கள் அங்கே கூட்டமாக இருந்தது. எல்லோரும் ஹாலில ஜெபித்து கொண்டிருந்தார். எல்லோரும் எனக்கு அங்கே செல்லுவதற்காக கொடுத்தார். அங்கே செல்லும்போது அவனுடைய அம்மா அவனுடைய அம்மாவுடைய மடியில் வைத்து அவனை கட்டிப்பிடித்து, மோனே தம்பி அழுதுகிட்டே இருக்கு. என்னை பார்த்து உடனடியாக அந்த மகன் என்ன சொல்லி தெரியுமா, ஃபாதர் அம்மாவிடம் சொல்ல வேண்டும், என்னை குறித்து அழ வேண்டாம், நான் இறந்து போகாது, நான் பின்னத்துக்காக இடம் மாறி டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லி அவன் இறந்தான். இதை சொல்லி அம்மாவிட சொல்லு ஃபாதர், அழக்கூடாது, அழ வேண்டாம், அம்மாவுடைய மகன் மரணம் இருக்கின்ற உலகத்திலிருந்து மரணம் இல்லாத இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கு, அழ வேண்ட சொல்லு. அந்த தியான வழியாக அவனுக்கு கிடைத்த பெரிய ஒரு அபிஷேகம். மரண பயத்தில் இருந்து அவனுக்கு கடவுள் விடுதலை கொடுத்தார். அதனால் அவன் சொல்லி அம்மாவிட சொல்லிடு, அழ வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். நோயை குறித்து பயம், தகர்வுகளை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம். 4வது பயம், இங்கே நிறைய மாணவிகள் வந்து இருக்கின்றது. மாணவிகளுக்கு படிப்பினை குறித்து பயம். பயம் இருக்கா? இருக்கு சொல்லி. நல்லா படிச்சிரும், ஆனால் எக்ஸாம் வரும்போது பயந்து படிக்க முடியாது. கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்கு, ரிசல்ட் வரும்போது ஃபஸ்ட் ரேங்க் இல்லை. எதனால்? படிப்பினை குறித்து பயம். கோயம்புத்தூர் தியான இல்லத்தில் எக்குழு தந்தையை பணி செய்திருந்த நாட்கள், அன்பார்களே, பிறர் மதத்தில் இருந்த ஹிந்து மதத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா மகளை கூட்டி வந்தார். அந்த பொண்ணுடைய பேர் நந்தினி. இந்த அப்பா அம்மா அழுதுட்டு இருந்தார், அந்த பொண்ணு பயந்துட்டு இருந்தார். என்ன பிரச்சனை? அப்பா சொல்லி, ஃபாதர் நாங்கள் ஹிந்து மதத்தில் சார்ந்தவர்கள், எங்களுடைய பாப்பா 12th படிச்சுட்டு இருக்கு, 10th ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க், 11th ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க். ஃபாதர் 2 மாதத்திற்கு அப்புறம் ஃபைனல் எக்ஸாம். இப்பொழுது பாப்பாவுக்கு படிக்க முடியாது, கிளாஸில் போயிடும். அங்கே சென்று மேக்ஸிமம் 45 மினிட்ஸுக்கு அப்புறம் டீச்சர் கூப்பிடும், சீக்கிரமாக வந்து மகளை தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, போதம் போயிட்டு கீழே விழுந்திருக்கு, நிறைய பிரச்சனை. ஃபாதர் நிறைய மருத்துவமனை கூட்டி போயிட்டு மாத்திரை கொடுத்தார். டாக்டர் சொல்லி, இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை எதுவுமே இல்லை. ஃபாதர் எங்களுடைய மதத்தின் சட்டத்தின்படியாக நிறைய ஜெபம் செய்தார். அந்த பொண்ணுடைய கரத்தில் தாயத்து காப்புக்காரெல்லாம் கட்டி வைத்து கொடுத்திருக்கு. ஃபாதர் பக்கத்தில் ஒரு அக்கா, இங்கே வரும் ரீத்தா அக்கா சொல்லி, இங்கே ஒரு அந்தோணி பையப்பள்ளி ஃபாதர் இருக்குது, அவரிடம் கூட்டி போயிடு, அவர் ஜெபிப்பார், பாப்பாவுக்கு இந்த பிரச்சனை விடுதலை கிடைக்கும். அந்த பொண்ணுடைய பயம் என்னதான்? 10th ஃபஸ்ட் ரேங்க், 11th ஃபஸ்ட் ரேங்க். அவளுக்கு பயம், எனக்கு 12th ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா, இவ்வாறு யோசித்து பயந்துட்டு இருந்தாள். அதனால் எதுவுமே படிக்க முடியாது. நான் சொன்னேன், ஒரு வாரம் உள்ளிருப்பு தியானத்தில் ஜெபிக்க வேண்டும். உள்ளிருப்பு தியானத்திற்கு அவருடைய நந்தினியை கூட்டி வந்தது, அப்பா அம்மாவும் சேர்ந்து நல்லபடி ஜெபித்து கொண்டு இருந்தார். நான் திருப்பி போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஜெபத்தை கொடுத்தார்.
என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெப புக்கு கொடுத்து அதிலிருந்து அருள் நிறைந்த மரியே பரலோக விண்ணில் இருக்க எங்கள் தந்தையே, பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, இந்த 3 ஜெபங்களை காட்டி கொடுத்து சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 3 ஜெபம், விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிக்க மரியே வாழ்க, பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இந்த 3 ஜெபங்கள் 6 தடவை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்புறம் இந்த பயத்தில் விடுதலுக்காக மாணவிகள் நல்லபடி கவனியுங்கள். ஏசாயா 54:13. ஏசாயா 54:13. உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தானே கற்றுத்தருவார். வாசிப்போம். 54:13 ஏசாயா. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். Praise the Lord. மாணவிகளுக்கு யாரு கற்றுக் கொடுப்பார்? ஆண்டவர். அதனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகுவதற்கு அதிகம் அனுமதி கொடுக்காமல், அன்பார்களே, கேட்டிஸுக்கு அனுப்பிவிடாமல், யாரும் பசங்களை டியூஷனுக்கு அனுப்பிவிடக்கூடாது. நீங்கள் எத்தனை டியூஷன் கொடுத்தாலும் டியூஷன் மாஸ்டர் அல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர். யாரு கற்றுக் கொடுப்பவர்? ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கே போக வேண்டும்? அவன் பயந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போக வேண்டும்? என்ன படிக்க வேண்டும்? போகாது நீ டியூஷனு போனால் உனக்கு வெற்றி வராது. நீ கேத்தலிக் தானே? ஆமாம். அப்போ ஞாயிற்றுக்கு சர்ச்சுக்கு போகணும், அது தெரியாது. இதுதான் பிரச்சனை. அப்புறம் நந்தினி தலைமீது கரத்தை வைத்து ஜெபித்தார். அன்பாளர்களே, அந்த பொண்ணுக்கு பெரிய அபிஷேகம் கிடைத்தது. பயம் விட்டு போயிட்டு 12th ஃபஸ்ட் ரேங்க். அப்புறம் அவள் டிகிரி படித்தது, போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தது. இப்பொழுது அந்த பொண்ணு கோயம்புத்தூர் பெரிய கம்பெனியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த 4 பயம்தான் முக்கியமான நமக்குள்ளால இருக்கும் பயம். நோய் பயம், தகர்வுகளை குறித்து பயம், மரணத்தை குறித்து பயம், படிப்பினை குறித்து பயம். அன்பார்களே, தூய ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளால வரும்போது இந்த பயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் நீங்க எதுக்காக ஜெபிக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பெந்தகுஸ்த பெருவிழா நாள் பயத்தோடு இருந்தால் சீடர்களுக்கு அந்த பயத்தில் விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ளால் இருக்கும் எல்லா பயத்திலும் விடுதலை தந்து என்னையும் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையா? 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 2 கரம் உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியை தந்து பயத்திலிருந்து விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதியும். நோயை குறித்துள்ள, தகர்வுகளை குறித்துள்ள, மரணத்தை குறித்துள்ள, பயத்தை, படிப்பினை குறித்துள்ள பயத்திலிருந்து விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. சப்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டு. வாய் திறந்து. 10வது சூடு தண்ணி, சூடு தண்ணி, பச்சை தண்ணி த்ரோட்டு போயிடும். ஸ்துதிக்கட்டு, 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 ஸ்துதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவி வந்த பிறகு சீடர்கள் மீது வந்த 2வது அபிஷேகம், 2வது அபிஷேகம். அன்பார்களே, தூய ஆவி வந்த பிறகு இறை வசனத்தினுடைய
மதிப்பு என்னதா, இறை வசனத்தினுடைய அபிஷேகம் என்னதா சீடர்களுக்கு புரிஞ்சது. தூயாவி வந்த பிறகுதான் இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் என்னதா, மதிப்பு என்னதா புரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இயேசு செய்து கொடுத்துட்டு இருந்தபோது அவர்கள் கேட்டார்கள், நீ என்ன சொல்வது எங்களுக்கு புரியாது. உபமைகள் வழியாக இயேசு பேசிக்கொண்டு இருந்தபோது இதனுடைய அபிஷேகம் எங்களுக்கு எதுவுமே புரியாது, இதுக்கு பதில் என்னதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் தூயாவி அவர்கள் மீது வந்த பிறகு சீடர்கள் இறை வார்த்தை பேசிக்கொண்டிருந்தார், செய்தி கொடுக்க தொடங்கினார். மீன் பிடித்து நடந்த பேதுரு குதித்தெழுந்து செய்தி கொடுக்க தொடங்கினார். Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, திருத்துதர் பணிகள் அதிகாரம் 4 வசனம் 7-13 வரைக்கும் 7-13 வரைக்கும் கவனியுங்கள். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது அவர்கள் மீது பரிசுத்த ஆவி வந்தது, அவர்கள் மீது அபிஷேகம் வந்தது, செய்தி கொடுக்க தொடங்கினார். திருத்துதர் பணிகள் 4:31, திருத்துதர் பணிகள் 4:31 வாசிப்போம். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கு, பெந்தகுஸ்தா பெருவிழா நாள் வரைக்கும் அவர்களுக்கு அன்பர்கள் இறை வசனத்தின் மதிப்பு என்னதா, அபிஷேகம் என்னதா தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவி அவர் மீது வந்த பிறகு இறை வசனத்தினுடைய அபிஷேகம் அவருக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் குதித்தெழுந்து பேசத் தொடங்கினார். அதுதான் வாசிக்க வேண்டாம். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 2 வசனம் 5 வாசிக்க வேண்டாம். எல்லோரும் எழுந்து பேசத் தொடங்கினார், செய்தி கொடுக்க தொடங்கினார். அன்பார்களே, வாசிக்க வேண்ட திருத்துதர் பணிகள் அதிகாரம் 3 வசனம் 1-11 வரைக்கும் பேதுரு யோவானும் பிரியமுள்ள அன்பார்ந்தவர்களே அந்த அழகு வாயில் வழியாக அந்த எருசலேம் கோயிலுக்குள்ளாலே ஜெபிக்க போயிட்டு இருக்கும்போது ஒருவர் நடக்க முடியாத ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். பேதுரு யோவானிடம் பிச்சை கேட்டார். பேதுரு என்ன சொன்னார்? உனக்கு எதுவுமே தர என்னால் முடியாது, என்ன தர முடியுமா? நான் கொடுப்பேன்னு சொல்லி நசரத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடா என்று சொன்னார். உடனடியாக அந்த மனிதன் குதித்தெழுந்து நடந்தான். கவனியுங்கள், இதை கண்டு நிறைய யூதர்கள் மனம் மாறி அவர்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தார். அந்த தலைவர் அவர்கள் பயந்திருந்தார். அதனால் பேதுரு யோவானை பிடித்து சிறைசாலையில் வைத்தார், அரசு செய்து சிறைசாலையில் வைத்தார். நெக்ஸ்ட் நாள் பேதுரு யோவானையும் அன்பார்ந்தவர்களே அவர்களிடம் அந்த தலைவர்களிடம் முன்னாடி கொண்டு வந்தது. தலைவர்கள் கேட்டவர்கள், யாருடைய பெயரால் என்ன அதிகாரத்தின்படி இந்த நோயாளிக்கு உடல் நலத்தை கொடுத்தார்? அதற்கு மறுமொழியாக பேதுரு என்ன சொன்னார்? 7 வாசிப்போம். 4:7 வாசிப்போம். அவர்கள் மைக்கு அக்கா நீங்க மைக்கு இப்படி இங்க பாரு, இப்படி பிடிச்சா கரெக்டா வாய்ஸ் கிளியர், இப்படி பிடிக்கணும். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று, யாருடைய பெயரால் என்ன அதிகாரத்தின்படி இந்த மனிதனுக்கு உடல் நலத்தை கொடுத்தார்? மறுமொழியாக பேதுரு என்ன சொன்னார்? அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, நீங்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரந்து பேசத் தொடங்கினார், செய்தி கொடுக்க தொடங்கினார். வாசிப்போம். மக்கள் தலைவர்களே மூப்பர்களே
உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல்கள் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டியவர்களால் உங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். அவர்கள் செய்தி கொடுத்தார் தலைவர்களுக்கு முன்னாடி, முப்பர்களுக்கு முன்னாடி. அவன் யாரு? மீன் பிடித்து நடந்த மனிதன். அவன் எஜுகேஷன் அவனு எதுவுமே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி வந்தபோது அவனுக்கு இறை வார்த்தை குறித்து அபிஷேகம் கிடைத்தது. அவன் பேச தொடங்கினார். தொடர்ந்து வாசிப்போம். இவராலே அன்றி, அக்கா மைக்கு சேர்த்து பிடிச்சார் அக்கா, நீங்களோட வாய்ஸ் கிளியர் ஆகாது. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. யாராலே அன்றி மீட்பில்லை? இயேசுவாலே அன்றி. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அதுவரைக்கும் இந்த உலகத்தில் வேற யாரும் இதை போல் செய்தி கொடுத்ததில்லை. Praise the Lord. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேதுருதான் இந்த செய்தி கொடுத்தார். அதற்கு முன்னாடி இதை போல் யாருமே செய்தி கொடுத்ததில்லை. பேதுருவும் யோவானும் கல்வியற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்பு அடைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். Praise the Lord. பரிசுத்த ஆவி வரும்போது இறை வசனத்தினுடைய மதிப்பென்னதா, அபிஷேகம் என்னதா புரியும். அன்பார்களே, 12 வருடம் குருமடத்தில் படித்த மனிதன் நான். இந்த 12 வருடம் தொடக்கத்திலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் படித்த மனிதன். ஆனால் அந்த குருமடத்தில் படித்து வெளியே வரும்போது குருவானவராய் அந்த நாட்களில் இதை போல் என்னால் எதுவுமே செய்தி கொடுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு தியானத்திலிருந்து, கரிஸ்மேட்டிக் தியானத்திலிருந்து ஜெபித்த வேளையில் தான் எனக்கு இறை வசனத்தினுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியினால் கிடைத்தது. அதுக்கு பிறகு போன 35 ஆண்டு நான் செய்தி பணி மட்டுமே நான் செய்தது. எல்லா குருவானவர்களும் பைபிள் படிச்சிருக்கு. ஆனால் இதை போல் செய்தி கொடுக்க எல்லோருக்கும் முடியாது. நான் செய்தி கொடுக்கும் போது இறை வசனங்கள் மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். பைபிள் விட்டு எதுவுமே நான் சொல்லாது. பிற மதத்தில் அவருடைய புக்ஸில் இருந்து நான் சொல்லாது. நான் சொல்லியதா? சயின்ஸ் சொல்லாது, ஹிஸ்டரி சொல்லாது. only word of God. போன 35 ஆண்டு 40 வெளிநாட்டுக்கு போய் செய்தி கொடுத்த மனிதன் நான். இந்த அபிஷேகம் எனக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் பைபிள் காலேஜில் படிக்காதவர்கள் செய்தி கொடுத்துட்டே இருக்கு. எங்கே இருந்தது அபிஷேகம்? பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த அபிஷேகம். அன்பார்களே, பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும், இறை வசனத்தின்படியாக வாழ வேண்டும், இறை வார்த்தை பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இல்லாமல் யாருக்குமே இதை போல் செய்தி கொடுக்க முடியாது. ஆமென், ஆமென். உங்களால் முடியும். இறை வார்த்தையினுடைய மதிப்பு என்னதா, அபிஷேகம் என்னதா தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது இறை வார்த்தையினுடைய அபிஷேகம் மதிப்பு என புரியும்.
அதனால் இறை வார்த்தையின் அபிஷேகம், அதற்காக நீங்க பரிசுத்தாவிக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தை குறித்து எனக்கு அறிவை கிடைப்பதற்கு தூய ஆவியை தந்து என்னை அபிஷேகம் செய்யுமப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு செய்தி கொடுக்க முடியும். நேற்று ஹைதராபாத் பெரிய கன்வென்ஷன் முடிந்தது. என்னோடு சேர்ந்த 3 லே பீப்புள், மூவரும் காலேஜில் படித்திட்டில்லை, செய்தி கொடுக்க வந்தது. அவர்களே 1 hour இந்த சப்ஜெக்ட் பேச வேண்டும். பேசிடும். எதனால்? பரிசுத்தாவியினால் நிறைந்த மக்கள். ஷாம் ஒரு மகன், கொல்லத்திலிருந்து வரும் மகன், அவன் சொல்லி நேற்றுக்கு முந்தின நாள், ஃபாதர் டெய்லி எனக்கு 10 மினிட்டு நான் எனக்கு செய்தி கொடுக்க வேண்டும், எனக்கு தியானம் கொடுக்க வேண்டும், இல்லாமல் எனக்கு அன்றைக்கு தூக்கம் வர படுக்க முடியாது. Praise the Lord. பைபிள் வாசிக்க வேண்டும், இறை வசனத்தின்படியாக வாழ வேண்டும், பைபிள் பேச வேண்டும், பிற மக்களுக்கு இறை வார்த்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், இல்லாமல் முடியாது. தமிழ் மக்கள் இன்னைக்கு ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷம். எதனால்? நீங்கள் தியானத்திற்கு வரும்போது பைபிள் எடுத்து வரும். எத்தனை மக்கள் பைபிள் கொண்டு வந்திருக்கு? எடுத்து காட்டிடு. நிறைய மக்கள். நல்லது. ஆனால் பைபிள் காரத்தில் இப்படி பிடித்தால் மட்டும் பத்தாது. வாசிக்க வேண்டும், இறை வசனத்தைப்படியாக வாழ வேண்டும், பைபிள் பேச வேண்டும், வசனம் கொடுக்க வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சப்தமா, ஹல்லேலூயா சப்தமா, ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே பரிசுத்த ஆவியை தந்து இறை வார்த்தையினுடைய அபிஷேகம், இயேசுவே மதிப்பு எங்களுக்கு சொல்லித்தாரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா சப்தமா சப்தமா. Praise the Lord. பரிசுத்த ஆவி நம் மீது வரும்போது கிடைக்கும் 3வது அபிஷேகம். அன்பார்களே, இயேசுவாண்டவரை குறித்து சாட்சி சொல்லுவதற்காக அசாதாரணமாக தைரியம் கிடைக்கும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளால வரும்போது இயேசுவாண்டவரை குறித்து சாட்சி சொல்லுவதற்காக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கரேஜ், அசாதாரணமாக தைரியம், கரேஜ் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். பிறர் மக்களிடம் இயேசுவாரு, இயேசுதான் ஒரே மீட்பார், இயேசுதான் வாழ்வு, உண்மை, உயிர் சொல்ல முடியும். இயேசுதான் வழி சொல்ல முடியும், இல்லாமல் முடியாது. ஆமென் ஆமென். பேதுரு என்ன சொல்லியது? ஆனாலும் ஆகாயத்தின் கீழே எவராலும் இல்லை. 12வது வசனம் திருத்துதல் பணிகள் 4:12. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பெந்தெகோஸ்தே பெருவிழா நாள் பேதுருவின் மீது பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியின் ஆட்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அவன் எழுந்து தலைவர்களுக்கு முன்னாடி, மூப்பர்களுக்கு முன்னாடி இயேசு யார் என்று சாட்சி சொன்னார். ஆமென். Praise the Lord. யாருக்கு முடியும்? இயேசு குறித்து தெரியாதவர்களிடம் எத்தனை பேர் சாட்சி சொல்லும்? யாரு சொல்லும்? நான் இன்னைக்கு இருந்து வேலை சொல்லி அக்கையும் சொல்லி
முடியாது. ஏன் முடியாது? பரிசுத்தாவி வந்துட்டில்லை. Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு திருப்பதி தெரியும் தானே? இங்கே கொஞ்சம் பக்கம் தானே? ஓகே, அது ஆந்திரா. 3 நாள் பகல் கூட்டம் வைத்தார். அன்னைக்கு அங்கே ஒரே ஒரு சர்ச்சை இருந்தது. அந்த நாட்களில் காலையில் 9 மாலையில் 5 மணி வரைக்கும். முதல் நாள் செய்தி முடிந்தது. 2வது நாள் செய்தி ஆரம்பமாயிட்டு. அன்பார்களே, ஸ்டேஜில் ஜெபமாலை படித்தா, அப்புறம் துதி பாடல்கள், அப்புறம் என்னுடைய செய்தி கொடுப்பதற்கு முன்னாடி நான் கண்டிப்பாக 2 ஜெபமாலை படிச்சிடும். என்னுடைய கருத்தில் எப்படியும் ஜெபமாலை இருக்கும். நான் சர்ச்சுக்குள்ளாலிருந்து ஜெபமாலை படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே லீடர்ஸ் 6 பேர் சேர்ந்து பேட்ஜ் வைத்து என்னிடம் வந்து, ஃபாதர் கொஞ்சம் சர்ச்சில் வெளியே வந்துடுமா, கொஞ்சம் பேச வேண்டும். நான் சொன்னேன், இந்த ஜெபமாலை முடிச்சு நான் வரல, நீங்கள் வெயிட் பண்ணிவிடு. அவர்கள் அந்த போர்ட்டிக்கோயில் வராந்தையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஜெபமாலை பிடித்து அங்கே சென்ற போது ஒருவர் என்னுடைய கருத்தை பிடித்து, ஃபாதர் கன்கிராஜுலேஷன், நல்வாழ்த்துக்கள். எதுக்காக? 2வது மனிதன் சொன்னார், ஃபாதர் நேற்று செய்தி சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன், தேங்க்யூ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3வது மனிதன் சொல்லி, இதை போல் இங்கே செய்தி கொடுக்கக்கூடாது. கடவுளை ஒருவர் கன்கிராஜுலேஷன் சொல்லி, 2வது மனிதன் செய்தி சூப்பராக இருந்து சொல்லி, 3வது மனிதன் சொல்லிட்டு இருக்கு, இதை போல் இங்கே செய்தி கொடுக்க வேண்டாம். நான் கேட்டேன், ஏன் செய்தி கொடுக்க வேண்டாம் சொல்லியது? 4வது மனிதன், ஃபாதர் நீங்கள் நேற்று எத்தனை மணி நேரம் செய்தி கொடுத்தார்? 3 hours. என்ன செய்தி கொடுத்தார்? நான் சொன்னேன், ஜீசஸ் ஒரே மீட்பர். 5வது மனிதன் சொல்லி, ஃபாதர் ஜீசஸ் ஒரே மீட்பர் அல்லே. நான் கேட்டால், ஜீசஸ் யாரு? இந்த உலகத்தில் நிறைய மீட்பர் வந்திருக்கு, இரட்சகர் வந்திருக்கு. அவரில் ஒருவர் மட்டும் ஜீசஸ் என்று சொன்னால் போதும். ஜீசஸ் ஒரே மீட்பர் என்று சொல்லக்கூடாது. சொல்ல முடியாமல் இருந்தால், இவ்வாறு சொல்ல முடியாமல் இருந்தால், நாங்கள் ட்ரெயினில் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து, ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் எடுத்து உங்களை கேரளாவுக்கு அனுப்பி விடலாம். இயேசு ஒரே மீட்பர் என்று சொல்லக்கூடாது. கடவுளை எனக்கு தெரியும் ஜீசஸ் தான் ஒரே மீட்பர், அப்படி சொல்லக்கூடாது சொல்லியிருக்கு. கடவுளே, நான் என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு பெரிய அபிஷேகம் கிடைத்து நான் சொன்னேன், அப்படி சொல்லாது. ஈஸ்வரே மீட்பர் என்று சொல்லாது. 6 மக்கள் சொல்லி, ஃபாதர் ஓகே, நீங்கள் இன்னும் நாளைக்கு செய்தி கொடுத்துரு, என்ன தேவை இருந்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வேன். இறங்கி போயிட்டு நான் கூப்பிட்டேன், இங்கே வா. 6 பேரும் அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவர்களிடம் நான் செய்தி கொடுத்தான். 6 மக்களிடம் நான் சொன்னேன், ஏன் இயேசு ஒரே மீட்பர் என்று சொல்ல மாட்ட சொல்லியது? உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் ஃபாதர். ஏன் சொல்லாது? தெரியாது ஃபாதர். நேற்று 3 hours செய்தி கொடுத்தார், எல்லோருக்கும் புரிஞ்சது ஜீசஸ் ஒரே மீட்பர். இன்னைக்கு நான் பாவத்தை குறித்து செய்தி கொடுக்க போகிறேன், அதனால் நான் சொல்ல மாட்டா சொல்லி. அப்புறம் நான் அவர்களுக்கு செய்தி கொடுத்தார், ஜீசஸ் யாரு? The uniqueness of Jesus Christ. I told them the uniqueness of Jesus Christ. இயேசு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அவர்களும் சொல்லி கொடுத்தார். இயேசு மட்டும் சொன்ன வார்த்தைகள் உலகத்தில் அதுவரைக்கும் யாருமே சொல்லாது இயேசு ஆண்டவர் சொல்லி இருக்கு. விவிலியத்தில் சீக்கிரமாக எடுத்து வாசிக்க வேண்டும், டைம் லேட் ஆகக்கூடாது. The uniqueness of Jesus Christ. இயேசு ஆண்டவர் மட்டும் சொன்ன காரியங்கள், முக்கியமான காரியங்கள். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். போதும் போதும். நான் கேட்டா இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாரும் உலகத்தில் ஃபாதர் வேற யாருமே சொல்லியதில்லை. ஆமென். மீண்டும் மார்க் 2:5 சொல்லிக் கொடுத்தார். மார்க் 2:5 படுக்க நோயாளியை பார்த்து இயேசுவானவர் என்ன சொன்னார்? இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். மீண்டும் லூக்கா 7:47 சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 7:47 ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. யாரு? சீமோனுடைய வீட்டில் விருந்து கொண்டிருந்த வேளையில் பாபினியான பொண்ணு வந்து கண்ணீரால் அவள் செய்த பாவத்தை குறித்து பச்சாத்தப்பட்டு அழுது கண்ணீரால் இயேசுவின் பாதங்களை கழுவி கூந்தலால் துடைத்து அந்த பாதத்தில் முத்தமிட்டு பர்ஃப்யூம் போட்டு இருந்த அந்த பொண்ணிடம் சொன்னார். என்ன சொன்னான்? இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நான் கேட்ட இவ்வாறு இந்த உலகத்தில் யாரு சொல்லி இருக்கு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன வேற யாரு சொல்லி இருக்கு? வேற யாரு சொல்லியதில்லை, ஃபாதர் ஜீசஸ் மட்டும். மீண்டும் மார்க் 2:17 சொல்லிக் கொடுத்தார். மார்க் 2:17 சொல்லிக் கொடுத்தார். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, நேர்மையானவர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன். இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாரு உலகத்தில் ஃபாதர் வேற யாருமே சொல்லியதில்லை. ஆமென், ஆமென். லூக்கா 4:18 சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 4:18 சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டார். இவ்வாறு சொன்ன மனிதர்கள் வேற யாரு? ஃபாதர் வேற யாரும் இல்லை, ஜீசஸ் மட்டும். மீண்டும் யோவான் 6:48 சொல்லிக் கொடுத்தார். நானே வாழ்வு தரும் உணவு. வேற யாரு சொல்லி இருக்கு? ஃபாதர் வேற யாருமே சொல்லியதில்லை. யோவான் 6:63 யோவான் 6:63 நான் சொன்ன வார்த்தை, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனுவியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாருமே சொல்லியதில்லை ஃபாதர். யோவான் 8:12 சொல்லிக் கொடுத்தார். நானே உலகத்தினுடைய ஒளி. இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாரு சொல்லியதில்லை ஃபாதர். யோவான் 10:11 நானே நல்ல ஆயர். இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாரும் இல்லை ஃபாதர். யோவான் 11:25 வாழ்வும் உயிரும். இவ்வாறு சொன்ன மனிதர் யாரு? வேற யாரும் இல்லை ஃபாதர். யோவான் 14:6 வழியும் உண்மையும் வாழ்வு நான். இவ்வாறு சொன்ன மனிதர் வேற யாரு? ஃபாதர் வேற யாரு சொல்லியதில்லை. யோவான் 14:27 யோவான் 14:27 என் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் தரும் அமைதி உலகத்தர் அமைதி போன்ற அல்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நான் கேட்ட இவ்வாறு சொன்ன மனிதர் யாரு? வேற யாரும் இல்லை ஃபாதர். மீண்டும் யோவான் 15:5 சொல்லிக் கொடுத்தார். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், இந்த வசனங்கள் சொல்லிக் கொடுத்தார். லாஸ்ட் இறுதி நான் கேட்டார், இவ்வாறு இந்த உலகத்தில் சொன்ன மனிதர்கள் வேற யார் இருக்கு? இவ்வாறு சொன்ன மனிதர்கள் வேற யார் இருக்கு? This is the uniqueness of Jesus Christ. Uniqueness of Jesus Christ. இயேசுவாண்டவர் மட்டும் சொன்ன வார்த்தைகள். வேற யார் இவ்வாறு சொல்லி இருக்கு? யாரும் சொல்லி இல்லை ஃபாதர். ஆனால் ஜீசஸ் யாரு நான் கேட்டார். 6 மனிதர்களும் சொல்லி ஜீசஸ் ஒரே மீட்பர். நான் கேட்டார், நீங்க சொல்ல வேண்டும். நீங்க சொல்லி ஜீசஸ் ஒரே மீட்பர், நான் ஜீசஸ் ஒரே மீட்பர்னு சொல்லணுமா? வேண்டாமல் எனக்கு ஸ்பெஷல் டிக்கெட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் எடுத்து கொடுத்துரு, நாளைக்கு நான் திரும்பி போயிடலாம்.
ஆனால் அந்தோணி பைப்பிடி ஃபாதர் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கழுத்துக்கு மேல் தலை இருந்தால், நாவு இருந்தால், பேசுவதற்கு குரல் இருந்தால், என்னுடைய இறுதி டைம் வரைக்கும் நான் சொல்வேன், ஜீசஸ் ஒரே மீட்பர், ஜீசஸ் ஒரே மீட்பர். சொல்லு, வேணுமா வேண்டாமா? சொல்லு, ஒருவரிடம் சொல்லு. காண்டாமிருகம் பார்க்கணும் போல பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கு. ஜீசஸ் ஜீசஸ். 6 மனிதர்களும் சொல்லி, ஃபாதர் இன்னைக்கும் நாளைக்கும் மீண்டும் செய்தி கொடுக்க வேண்டும், ஜீசஸ் ஒரே மீட்பர். நான் கேட்டார், எதனால்? இன்னைக்கும் நாளைக்கும் புதுசு மக்கள் வரும், அவர்களுக்கு தெரியாது ஜீசஸ் யார், சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லாமல் நான் திருப்பி போந்திடும். எங்கே அப்படி சொல்லக்கூடாது, இந்த ஃபாதர் சொன்னால் நான் திருப்பி போயிடும். நல்ல ஃபாதர், நல்ல அமைதி இருக்கும் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் யாரு? பேதுரு இவ்வாறு சொன்னார். அதுக்கு அவனுக்கு எங்கே இந்த தைரியம் கிடைத்தது? தூய ஆவி வந்த பிறகு. இந்த அருளாலயம் தியான இல்லத்தில் ஜீசஸ் தான் ஒரே மீட்பர் என்று நான் சொல்லும் போது இதுக்காக தைரியம் எனக்கு கிடைத்தது எங்கே இருந்த? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு. உங்களுக்கு சொல்ல முடியும், எல்லோரிடம் சொல்ல முடியும், ஜீசஸ் தான் ஒரே மீட்பர். இது நம்முடைய கடமை. திருப்பாடு 47:1. கரங்களை எத்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா சப்தமா, கொஞ்சம் கூட சப்தமா 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 சப்தமா. அபிஷேகத்தோடு செல்வோம், அபிஷேகத்தோட சப்தமா. பத்தாது பத்தாது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி வந்த பிறகு ஸ்ரீடர்கள் கிடைத்த 4வது அபிஷேகம். பரிசுத்த ஆவி வந்த பிறகு பிறர் மக்கள் ஸ்ரீடர்கள் யாரு என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர் யாரு அதுவரைக்கும் தெரியாது. வந்த பிறகுதான் ஸ்ரீடர்களை பற்றி புரிந்து கொண்டார்கள், இவர்கள் யாரு என்று. அதுவரைக்கும் தெரியாது. அன்பார்களே, பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நாம் வாழும்போது பிறர் மக்களுக்கு தெரியும், இவன் கிறிஸ்துவர், இவன் கிறிஸ்துவர். திருத்துதர் பணிகள் 4:13. தலைவர்கள் மூப்பர்கள் புரிந்து கொண்டார்கள், பேதுரு யாரு, யோவானாரு. பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால். Praise the Lord. அதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வந்த பிறகுதான் அவர்களுக்கு புரிஞ்சது, இவர் ஜீசஸினுடைய சீடர்கள் என்று. பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஆட்கொள்ளப்பட்டால் நானும் நீங்களும் யாரு, இயேசுவின் குழந்தைகள் என்று பிறர் மக்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கரங்களை எத்தி ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சப்தமா பத்தாது. ஸ்துதிக்கட்டு ஸ்துதிக்கட்டு ஸ்துதிக்கட்டு. பவர் பவர் பவர். அபிஷேகம் 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 அபிஷேகம். ஸ்துதிக்கட்டு 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 ஸ்துதிக்கட்டு. பெரிய அபிஷேகம் பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெந்தெகோஸ்தே பெருவிழா நாள் பரிசுத்த ஆவி வந்த பிறகு
அவர்கள் கிடைத்த ஐந்தாவது அபிஷேகம். ஐந்தாவது அபிஷேகம் தூய ஆவி வந்த பிறகுதான் இயேசுவை விட்டு விலகாமல் இருக்க அருள் சீடர்களுக்கு கிடைத்தது. பரிசுத்தாவி வந்த பிறகுதான் சீடர்களுக்கு இயேசுவை விட்டு விலகாமல் இருக்க அருள் கிடைத்தது, அபிஷேகம் கிடைத்தது. அந்த பெந்தெகோஸ்தே பெருவிழாவுக்கு முன்னாடி இயேசு இறந்தார், உயிர்த்தெழுந்தார். ஆனால் ஒரு நாள் பேதுரு எழுந்து என்ன சொல்லி, நான் திருப்பி மீன் பிடிக்க போறேன், நான் திருப்பி பழசு வேலைக்கு போறேன், நான் இயேசுவை விட்டு போறேன். அப்புறம் எல்லோரும் சொல்லி நாங்களும் வருகிறோம். பெந்தெகோஸ்தே பெருவிழாக்கு முன்னாடி 2 சீடர்கள் இயேசுவை விட்டு எங்கே போயிட்டு, எம்மாவுஸ் கிராமத்திற்கு போயிட்டு, எம்மாவுஸ் கிராமத்திற்கு போயிட்டு. ஆனால் அவர்கள் மீது பரிசுத்த ஆவி வந்தார். அதுக்கப்புறம் அன்பார்களே 4 times பேதுருவை பிடித்து சிறைசாலையில் வைத்தார். ஆனாலும் அந்த சிறைசாலையிலிருந்து வெளியே வந்த பேதுரு இயேசுவை விட்டு போயதில்லை, இயேசுவை விட்டு போயதில்லை. பரிசுத்த ஆவி வருவதற்கு முன்னாடி அவன் என்ன சொன்னான், நான் பழசு வேலைக்கு போறேன், நான் மீன் பிடிக்க போறேன். வந்த பிறகு அவன் சொல்லியதில்லை. 4 times சிறைசாலையில் பேதுருவை வைத்தான். இந்த அபிஷேகம் எங்கே இருந்து கிடைத்தது? தூய ஆவியின் வழி. பரிசுத்த ஆவி வந்த பிறகு யாரும் மீண்டும் எம்மாவுஸ் கிராமத்திற்கு போயதில்லை. ஏன்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மீது வந்திருக்கு. பவுல் யாரு? யாராயிருந்தது பவுல்? சவுலாயிருந்தது. கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனிதன், கிறிஸ்துவுக்கு எதிராக பணி செய்துட்டு நடந்த மனிதன், பெண்களையும் குழந்தைகளையும் தூக்கி எடுத்து போய் கொலை செய்த மனிதன். ஆனால் அவன் மீது பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவன் என்ன சொல்லி, ரோமையர் 8:35, ரோமையர் 8:35 பவுல் என்ன சொன்னான்? கிறிஸ்துவின் அன்பை இருந்து யாருக்கு என்ன பிரிக்க முடியும்? எதுக்கு என்ன பிரிக்க முடியும்? வேதனையா, வேதனையா, நெருக்கடியா, நெருக்கடியா, இன்னலா, இன்னலா, பட்டினியா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? யாருக்குமே என்ன இயேசுவிலிருந்து பிரிக்க முடியாது. வேதனையா, பட்டினியா, இன்னலா, இடுக்கமா, நெருக்கடியா, எதுக்குமே இயேசுவிடம் இருந்து என்னை பிரிக்க முடியாது. இதுதான் பவுல் மீது பரிசுத்த ஆவி வந்த பிறகு அவனுக்கு கிடைத்த அபிஷேகம். கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனிதன் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார். ஆமென், ஆமென், ஆமென். யாரு இயேசுவை விட்டு போயிடும்? ஒரு நோய் வரும்போது ஏன் எனக்கு நோய் கொடுத்தான்? ஒரு தகர்வு வரும்போது ஏன் எனக்கு இந்த தகர்வு? சர்ச்சுக்கு போயிடும் எனக்கு எதனால் இந்த தகர்வு? ஜெபம் எனக்கு எதனால் இந்த தகர்வு? தியான அருளாலயத்தில் போயிடும் இங்கே பாரு, நிறைய மக்கள் இங்கே வந்து இருக்கு. நாளைக்கு இவரும் இதை சொல்லிடும். ஃபாதர் எவ்வளவு நாளாயிட்டு இங்கே வந்திருக்கு நாங்கள் ஜெபிப்பதற்கு. எதனால் ஃபாதர் இந்த நோய் எனக்கு? ஏன் ஃபாதர் இந்த பொருளாதார தகர்வு? போஸ்கோ ஃபாதர் இங்கே சொல்லிடு. எதனால் இந்த கேள்வி? பரிசுத்த ஆவி உன் மீது இல்லை. யாரு சபை விட்டு போயிருக்கு? திருச்சபை விட்டு யாரு போயிருக்கு? பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்படாதவர்கள் திருச்சபையை விட்டு போயிடும், இயேசுவை விட்டு போயிடும். பரிசுத்த ஆவி வந்தால், ஆவியின் அபிஷேகம் கிடைத்தால், நோய் வந்தாலும், தகர்வு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இன்னல் வந்தாலும், இடுக்கம் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும்
நீ இயேசுவை விட்டு வெளியே போகாது. உண்மையா உண்மையா உண்மையா? இதுதான் பரிசுத்த ஆவி வந்த பிறகு சீடர்கள் கிடைத்த 5 அபிஷேகம். முதல் பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தா. 2 இறை வசனத்துடைய மதிப்பு என்னதா, அபிஷேகம் என்னதா புரிந்தது. 3 இயேசு பற்றி சாட்சி சொல்லுவதற்காக அசாதாரணமாக தைரியம் கிடைத்தது. 4 சீடர்களை பற்றி மக்கள் புரிந்து கொண்டார்கள். 5 என்ன வந்தாலும் இயேசு விட்டு விலகாமல் இருக்க ஒரு அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த 5 ஆசீர்வாதம் தான் நமக்குள் உள்ளாலே பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு உங்களுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் இங்கே கன்வென்ஷன் நடைபெறும், ஒவ்வொரு வாரமும் தியானம் நடைபெறும். ஆனால் நீங்கள் தியானத்திற்கு வந்தாலும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இல்லாமல் இந்த 5 அபிஷேகம் வராது. எத்தனை கன்வென்ஷனுக்கு வந்தாலும், எத்தனை ஒன் டே கன்வென்ஷனுக்கு வந்தாலும், எத்தனை ஜெபித்தாலும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்காமல் இருந்தால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யூ வில் கோ, நீ கிறிஸ்துவை விட்டு போயிடும், நீ திருச்சபை விட்டு போயிடும். நோ, பயந்ததா? ஏன் கரங்கள் தட்டாது? இப்படி இருக்கு. குதித்து எழுந்து நிற்போம். தொடர்ந்து பெரிய அபிஷேக ஆராதனை. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள்